ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கதையில ஒரு வீட்ல அப்பா, அம்மா, அப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், ரமேஷ்ன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்ல எல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போடலான்ட்டு அவங்க எல்லாரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிளீன் பண்ணும்போது ரமேஷ்க்கு ஒரு பெட்டி கிடைக்குது. ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் ரொம்ப ஆன்டிக் பீஸ் மாரி இருக்கு. நெறைய டிசைன்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி, அந்த பெட்டியில என்னதான் இருக்கும்ன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, துணியில ஒரு புக்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த துணி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு புக் இருக்கு. பழைய புக். அந்த புக் சரி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, ஒரு 3, 4 பேஜஸ் மட்டும் தான் எழுதி இருந்துச்சு. மீதி எல்லாமே எம்ப்டி பேஜஸா இருந்துச்சு. எதுவுமே எழுதல. அப்புறம் ரமேஷ் அவங்க அம்மா கிட்ட கேட்டு, "அம்மா, அம்மா நான் இந்த புக் நான் வச்சுக்கட்டுமா?" அப்படின்னு கேட்டானாம். "இல்ல கண்ணா, இந்த புக்கெல்லாம் உனக்கு வேண்டாம். இதெல்லாம் தாத்தாவுது. அதனால இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பத்திரமா இங்கேயே இருக்கட்டும்." அப்படின்னாங்களாம். ஏன்னா எங்க அப்பாவே எனக்கு இது குடுக்கவே இல்ல. நான் அவர் ஞாபகமா இத பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னாங்களாம். ஆனா ரமேஷ் ரொம்ப அடம் பண்ணானாம். அதனால அவங்க அம்மா, "சரி ஓகே, நீ வச்சுக்கோ. ஆனா நீ கண்டதையும் எழுதி கிறுக்கிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காம பத்திரமா வச்சுக்கோ. உனக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மட்டும் அதுல எழுதி வையு. உனக்கு பிடிச்சது அத மட்டும் எழுது." அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ரமேஷ்க்கு ஒரே சந்தோஷம். அவனும் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுக்கிட்டு என்ன எழுதலாம்? எனக்கு பிடிச்சதுன்னா என்ன எழுதலாம்? அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆப்பிள்னு எழுதுறான். உடனே ஆப்பிள் அவன் கண்ணு முன்னாடி வந்துச்சாம். இது என்ன ஆச்சரியமா இருக்குன்ட்டு திரும்பி பார்த்தா, அவங்க அம்மாவோ, அப்பாவோ யாருமே இல்ல. சரின்னு மறுபடியும் அவனுக்கு புடிச்ச கேக் எழுதுனானாம். வெண்ணிலா கேக். அதே மாரி சட்டுன்னு வெண்ணிலா கேக் அவன் முன்னாடி வந்துச்சாம். இது என்ன மேஜிக்கா? பென் மேஜிக்கா? இல்ல இந்த புக் மேஜிக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தானாம். அப்புறம் மேங்கோன்னு எழுதுனானாம். அவனுக்கு மேங்கோன்னா ரொம்ப பிடிக்குமாம். மேங்கோ வரவே இல்லையாம். சரின்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருந்துட்டு விட்டுட்டான். அடுத்த நாள் மறுபடியும் வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சு, அவனுக்கு புடிச்ச ஒரு ஸ்வீட் லட்டு எழுதி பார்த்தானாம். லட்டு வந்துச்சாம். இது என்ன ஆச்சரியமா இருக்கு. நாம கேட்குற விஷயம் ஒவ்வொன்னும் பலிக்குது, ஒவ்வொன்னும் பலிக்கல அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, சாப்பிட்றத நம்ம எழுத வேண்டாம். ட்ரெஸ் பத்தி எழுதலான்னு அவனுக்கு புடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ பத்தி எழுதுனானாம். அந்த ட்ரெஸ் அவனுக்கு கிடைச்சதாம். இது நிஜமாலுமே மேஜிக் புக் தான். இதுல நமக்கு புடிச்சது எல்லாமே எழுதும்போது, அதெல்லாம் நடக்குது அப்படியே, அப்படின்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த விஷயத்த அவன் அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. இவன் ரகசியமா வச்சுக்கிட்டான். ஏன்னா இது தெரிஞ்சா அவங்க அப்பா, அம்மா இந்த புக்க வாங்கி வச்சுப்பாங்களோன்னு அவனுக்கு ஒரு பயம். இவன் ஸ்கூல்ல போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னான். அது அப்படியே பரவி பரவி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த கிளாஸ்ல எல்லாத்துக்குமே. அப்புறம் ஒரு பையன் கேட்டானா, "எனக்கு பேட்டும், பாலும் வேணும். கிரிக்கெட் விளையாட. அது இந்த புக் குடுக்குமா?" அப்படின்னு கேட்டானாம். சரி, நான் எழுதுறேன் பாரு கிடைக்கும்ன்ட்டு அவன் பேட், பால் எழுதுனானா, உடனே அது கிடைச்சிருச்சாம். ஒரு பையன், "எனக்கு ஷூஸ் வேணும்." அப்படின்னு கேட்டானாம். அதே மாரி அவன் ஷூஸ் எழுதும்போது, அதுவும் அவனுக்கு கிடைச்சிருச்சாம். இப்படியே இருக்கும்போது, மத்த பசங்களும் இதெல்லாம் தான் கிடைக்குமா? சரி, எனக்கு சிங்கம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சிங்கம் எழுது அப்படின்னா. மத்த பசங்களும், ஆமா, ஆமா எங்களுக்கும் சிங்கம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எழுது. எல்லாமேலாம் இதெல்லாம் நடக்காது. எழுது எழுதுன்ட்டு ரொம்ப வற்புறுத்துனாங்களாம். அப்புறம் அந்த பையனும் எழுதிட்டான். லயன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே சிங்கம் வந்துடுச்சு. எல்லாரும் பார்த்து பயந்துகிட்டு, ஆளுக்கு ஒரு திசை பக்கமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் உடனே அவனுக்கு சிங்கத்தை யாரு வேட்டையாடுவா? ஹண்டர்.
ஆனா ஹண்டர் நேம் எழுதலன்னு ஹண்டர்ன்னு எழுதுனானாம். அப்புறம் ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த சிங்கத்த வேட்டையாடிட்டாராம். அப்புறம் அவங்க 2 பேருமே மறைஞ்சிட்டாங்க. அங்க இருந்த எல்லா பசங்களும் ரமேஷ் உட்பட எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வெளிய சொன்னாலும் நம்மள எல்லாரும் மிஸ் எல்லாம் திட்டுவாங்க. பேரண்ட்ஸும் திட்டுவாங்கன்னு ரொம்ப பயந்து போய் யாரும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்ட்டு மறைச்சுக்கிட்டாங்க. ரமேஷ் ரொம்ப பயந்து போயிட்டான். ஏன்னா சிங்கம் வந்ததும் ஒரு ஹண்டர் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாராம். ரொம்ப ஃபேஸ்ல அப்படியே ரொம்ப ஹார்டா கோபமா இருந்தாராம். அவர் வேட்டையாடினது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா பசங்களும் பயந்துட்டாங்க. இதுல ரமேஷ் ரொம்பவே பயந்துட்டான். வீட்டுக்கு போயிட்டு அந்த மேஜிக் புக்க இனிமே யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. இந்த வம்பு வேண்டான்ட்டு அதே பெட்டியில கொண்டு போய் துணி கட்டி வச்சுட்டானாம். அப்புறம் நடுங்கி போயிட்டான். போய் பெட்ல படுத்துக்கிட்டான். அவனுக்கு காய்ச்சலே வந்துடுச்சு. அவங்க அம்மா இவனையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைரி கொண்டு போய் அவன் ஏன் பெட்டியில வச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் போய் ரமேஷ் கிட்ட கேட்டாங்க. "ஏன் ரமேஷ் என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பயந்துகிட்டு இருக்க?" அப்படின்னு. இல்லம்மா ஒன்றும் இல்லம்மான்ட்டு அவன் எவ்வளவோ வந்து மறைக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஏன்னா இது அப்படியே அம்மா கிட்ட சொல்லிட்டா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் நம்மளே நல்லா திட்டுவாங்க. அடிச்சாலும் அடிப்பாங்கன்னு அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அப்புறம் அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. "இது பாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ முதல்ல சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். நமக்கு அப்பாவும் சப்போர்ட்டுக்கு இருக்காரு. அவரும் ஹெல்ப் பண்ணுவாங்க" அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். ரொம்ப நேரமா கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து சொன்னானாம் நடந்தது எல்லாத்தையும். "அம்மா நீங்க குடுத்தீங்க இல்லையா தாத்தாவோட நோட்டுன்னு சொல்லிட்டு, அந்த நோட்ல நான் ஒவ்வொன்னா எழுத ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்னா கிடைச்சது. மாம்பழம் எழுதுனேன். ஆனா மாம்பழம் மட்டும் கிடைக்கவே இல்ல. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு பேட்டு, பாலு அவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சது. கடைசியா சிங்கம் வேணும்னு எழுத சொன்னாங்க. நானே எழுதினேன். நிஜமாலுமே சிங்கம் வந்துருச்சு. அதெல்லாம் எங்கள வந்து கடிச்சு சாப்பிட்டுருமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம். அப்புறம் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகி ஹண்டர்ன்னு எழுதினேன். அப்புறம் அவரு எங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரு. அவரையும் சிங்கத்தையே பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பயமா போச்சு. இனிமே இந்த புக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இந்த பெட்டியிலேயே வச்சுட்டேன்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னானாம். அவங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு, "ஏக்கண்ணா இதை ஃபர்ஸ்டே உனக்கு நீ ஆப்பிள்னு எழுதுன. ஆப்பிள் கிடைச்சப்பவே நீ ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு" அவங்க அம்மா கேட்டாங்களாம். அது வந்து அப்படின்னு யோசிச்சானாம். "பரவாயில்ல சொல்லு, நீ ஏன் சொல்லலன்ட்டு." ஃபர்ஸ்ட்டு நானும் நம்பவே இல்ல. 2, 3 விஷயம் நான் வந்து இது பண்ணி பார்த்தேன். மாம்பழத்துக்கு வரவே இல்ல. மத்த பொருட்கள் எல்லாம் வந்துச்சு. கேட்டதெல்லாம் வந்துச்சு அப்படின்னானாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லக்கூடிய தைரியம் இருக்கு. உன்னைய நாங்க பெத்து, வளர்த்து, படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க 2 பேத்துக்கிட்ட, உங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா? அப்படின்னு கேட்டாங்களாம். "உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்தவங்க தானே. ஆனா நாங்க தானே உன் கூடவே எப்பவுமே இருக்கோம். உன்னுடைய தேவைகள் என்னென்னன்ட்டு நாங்க தானே பார்த்து ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்ககிட்ட தானே எல்லா சீக்ரெட்டும் நீ ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணணும். இப்ப பார்த்தியா, நீயா வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு செஞ்சிருக்கிற. எங்களுக்கே தெரியாம அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்குன்ட்டு. ஒருவேளை உனக்கு ஹண்டர்ன்னு எழுதக்கூடிய நெனப்பு வராம இருந்து, அந்த சிங்கம் யாரையாவது கடிச்சிருந்து, யாராவது ஹர்ட் ஆயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்?" அப்படின்னு கேட்டாங்களாம். "ஆமாம்மா, சாரி என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு நானாம். அழவே ஆரம்பிச்சிட்டான். "இது பாரு கண்ணா, இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வெளியே மட்டும்தான். வீட்டுக்குள்ள நாங்க தான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். எங்க கூட முழுசா உனக்கு பிடிச்சது, பிடிக்காதது எல்லாத்தையும் மனசை விட்டு ஷேர் பண்ணிக்கோ. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களால உடனே சால்வ் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய ஐடியாஸும் கொடுப்போம். உனக்கு சப்போர்ட்டாவும் இருப்போம். நாங்க எங்களை ஃப்ரெண்ட்ஸா ட்ரீட் பண்ணு. பேரண்ட்ஸா மட்டும் ட்ரீட் பண்ணாத" அப்படின்னாங்களாம்.
சாரிம்மா, இனிமே நீயும் அப்பாவும் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே எந்த சீக்ரெட்டா இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படின்னு சொன்னானாம். இதுதான் குட்டீஸ். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹானஸ்ட்டா நேர்மையா போய் உங்க அப்பாகிட்டயோ, அம்மாகிட்டயோ ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டீங்கன்னாவே அவங்களுடைய கோபம் காணாம போயிடும். கோபமே படமாட்டாங்க. உண்மை சொல்ற பிள்ளைங்க மேல எந்த பேரண்ட்ஸும் கோபப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மட்டும் ரகசியத்த ஷேர் பண்ணிக்கிட்டு, அதுல ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துட்டு, அப்புறமா அழக்கூடாது. சரியா? எந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே தான். வீட்டுக்குள்ள உங்க அப்பா, அம்மா தான் உங்களுக்கு எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கிட்ஸ்? தேங்க் யூ. குட் நைட்.